ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேசினஸை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, நான் மிஸ்டேக் பண்ண ஒரு விஷயம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லேசியாக இருக்கிற எல்லாருமே வந்து திங்க் பண்ணி வச்சுருவாங்க. இதெல்லாம் வந்து இனிமேல் நம்ம பண்ணணும், இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். ஆனால் உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா பர்சனலாகவே தெரியும், இந்த விஷயத்தினால இப்படி பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து லேசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்கவுங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் வந்து இனிமேல் நம்ம பண்ணணும், இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன மிஸ்டேக் நான் பண்ணேன் அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து ஒரு 3 டேஸாக 4 டேஸாக கண்டினியூஸாக வந்து லேசியாகவே இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன், இல்லைனா வந்து பொறுமையாக பண்ணியிருப்பேன், டிலே பண்ணியிருப்பேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நான் திங்க் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா, ஸோ இனிமேல் வந்து நம்ம லேசியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து வச்சுருப்பேன். ஸோ நம்ம யோசித்து வச்சதில் ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு நம்ம வந்து டக்குன்னு பண்ணிவிடுவோம். ஆனால் 5ஆவது நாள் 6ஆவது நாள் பார்த்திங்கன்னா பண்ண மாட்டோம். அதை வந்து அப்படியே நம்ம விட்டுருவோம். இதில் வந்து எதனால் நமக்கு இப்படி ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து பிடிச்சி வந்து பண்ண மாட்டோம் அந்த விஷயத்த. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் லோட் வந்து அதிகமாக இருக்கும். இதை முடிச்சுட்டு இது பண்ணணும், இதை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது என்னென்னா மெயினாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த லேசியாக எனக்கு இருக்குது இந்த விஷயம், ஸோ இதனால் நான் வந்து வேறு ரொட்டீன் வந்து நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு வரும்போது, சேம் டைமில் வந்து கண்டினியூஸாக ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அது என்ன தான் புது ரொட்டீனாக இருந்தாலுமே அது வந்து அலுப்பாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஏதாவது புதுசாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா, அட் அ டைம்லேயே வந்து எல்லா ஒர்க்கையுமே வந்து எடுத்து பண்ணக்கூடாது. ஒன் பை ஒன்னாக இப்போ லேர்ன் பண்ணுவோம் இல்லையா, ஒரு விஷயம் வந்து நம்ம சேம் டைம் எல்லாமே கற்றுக்கிட்டா அது நமக்கு பிடிக்காம கூட போயிடலாம். அப்படி இல்லைனா நம்மளோட மைண்ட்லேயுமே அது இருக்காது, பிடிக்காமல் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் இதுக்குமே. ஏதாவது புதுசாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கிட்டே வரணும், பொறுமையாக அதை என்ஜாய் பண்ணி. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் எடுத்துக்கிறது. நம்ம கண்டினியூஸாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அது வந்து போக போக நமக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ அதனாலேயே வந்து அந்த விஷயம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். ஸோ ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும்போது சில விஷயம்லாம் வந்து பிடிக்கலனாலும் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்கும். என்ன தான் வந்து 50% வந்து பிடிச்சதை நீங்கள் பண்ணாலுமே, ஒரு 50% வந்து நம்மளோட தேவைக்காக அந்த விஷயம் பிடிக்காமல் இருந்தாலுமே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிரேக் வேணும் இல்லையா? ஸோ அந்த பிரேக் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா, பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ண நீங்கள் அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். ஸோ நீங்கள் இடையில வந்து பிரேக் எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கே வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம ஒரு பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரேக் எடுத்துக்கிறோம் சொல்லிவிட்டு, பிரேக் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எதுவுமே கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இது வந்து 3rd ஸ்டெப் ஆக்சுவலி. இந்த ஸ்டெப் வந்து என்ன எதுக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்து கண்டினியூஸாக ஒரு வேலை வந்து பார்த்துட்ருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா படிச்சுட்ருப்பாங்க. இப்போ மார்னிங் வந்து எந்திரிக்கிறாங்க, ஒரு இடத்துல வந்து உட்காந்து படிக்கிறாங்கன்னா, அந்த இடத்த தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க மேக்ஸிமம். இங்கே உட்காந்து தான் படிக்கணும் அப்படின்னு. சில பேர் வந்து அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது 2மே இல்லாமல் கண்டினியூஸாக ஏதாவது வேறு வேலை வந்து சில பேருக்கு இருக்கும். ஸோ பார்த்துட்ருப்பாங்க. ஒரே இடத்துல உட்காந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அது போரிங் ஆகிடும். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வேலை வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம வந்து எழுந்து தண்ணி குடிச்சிட்டு வரதா இருக்கட்டும், கொஞ்சம் எழுந்து நம்ம வந்து வாக் போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கணும். கண்டினியூஸாக அங்கேயே உட்காந்து அதே இடத்துல தண்ணி குடிச்சிட்டு, ஏதாவது மெசேஜ் வருது, ஃபோன் வருதுன்னா அதே இடத்துல உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆகும், பிடிக்காமல் போயிடும். நமக்கு அந்த லேசினஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வாட்டர் தானே இங்கே உட்காந்தே குடிச்சிக்கலாம், அங்கேயே உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுறதுனால அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காமலும் போகும். ஒரு உங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கணும், ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா கூட வேறு இடத்துல உட்காந்து 4 பேர்கிட்ட பேசிட்டு, வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா 4 பேர்கிட்ட வந்து பேசிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து கூட நீங்கள் அந்த பிளேஸில் உட்காந்துக்கலாம். ஒரே இடத்துலையே வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்க வேண்டாம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்னே சொல்லலாம். நம்மள எப்போதுமே வந்து நம்ம அவைலபிளாக வச்சுக்கணும். உங்களுக்கே வந்து தோணக்கூடாது, நமக்கு தான் எந்த வேலையுமே இல்லையே, நம்ம சும்மாவே உட்காந்தே இருக்கலாம், ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் வந்து ரொம்பவே அதிகமாகும். நம்மளை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து எப்போதுமே ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளை வந்து நம்ம அவைலபிளாக வந்து எங்கேஜாக எப்போதுமே நம்மளை வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து பார்க்கலாம். இது வந்து கேட்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபன்னியாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நான் வந்து மெயினாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, கண்டிப்பாக எல்லாருமே இதை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளால எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி 2 நாள் கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டே இருக்கும், சண்டே மட்டும்தான் வந்து லீவ் அப்படின்னு சொல்லிட்டு 1 டே மட்டும்தான் இருக்கும். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெயினாக சாட்டர்டே சண்டே மட்டும் லேட்டாக தான் வேக்கப் ஆகும். அது 10 இருக்கலாம், அப்படி இல்லைனா 12 கூட இருக்கலாம். பிகாஸ் அது நம்மளோட டே. ஸோ நம்மளோட இஷ்டப்படி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகவே வெளியில் போய் ஜாலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நமக்கு 2 டேஸ் தானே லீவு, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா 2 நாள் தானே லீவ் இருக்குது, ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு பெட்லேயே தான் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஃபோன் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்கவுங்களோட இஷ்டம். ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த 2 நாளை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஃபுல்லாக பெட்லேயே இருந்து வீட்டிலேயே இருந்து எந்த வேலையும் பண்ணாமல் அப்படியே ஒரே இடத்துல இருந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களால மண்டே வந்து ஆக்டிவாக இருக்கவே முடியாது. ஸோ அந்த 2 நாளையுமே வந்து நான் எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. கொஞ்சம் வந்து நம்ம ஆக்டிவாக வச்சுக்கலாம். நமக்கு வந்து பிடிச்சதெல்லாம் பண்ணி நமக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக அந்த 2 நாளையும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மண்டேலேருந்து அகைன் ஃப்ரைடே வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.